மாவட்டம் காளையார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 2 கிராமங்களுக்கான மயான பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியல் செய்ய முயற்சி செய்தபோது வருவாய் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் பாமக சார்பில் செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கான தொகுதி தலைவர், செயலாளர், தொகுதி மகளிர் அணி தலைவர், செயலாளர் ஆகிய பதவிகளுக்கான தேர்வு செய்வதற்கான பொதுக்குழு கூட்டம் திருப்போரூரில் நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வேப்பலஹள்ளி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன், செல்லியம்மன், சாக்கியம்மன், சாக்கப்பன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வருஷநாடு பகுதியில் பெண்ணை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா குருவித்துறை கிராமத்தில் அருள் புரியும் அருள்மிகு ஸ்ரீ சித்திர ரத வல்ல பெருமாள் திருக்கோவில் குருவித்துறை ஸ்ரீ தீதேவி பூதேவி சமேத சித்திர ரத வல்ல பெருமாள் திருக்கல்யாண உற்சவ வைபோகம் சிறப்பாக நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.